Hi everyone, welcome back to our channel. ஸோ நம்ம இன்னும் நெட் கிளாத்தில் ஃப்ளவர் ப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து நெட் கிளாத் எடுத்திருக்கேன். அதை ஃபோர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை 5 கேப் எடுத்துக்கிறேன். அதில் 5 சென்டிமீட்டர் வந்து எடுத்து வட்டமாக வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்களும் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குது, அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து வட்டத்துக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் போகிறோம். இதே போல் 5 சென்டிமீட்டருக்கு தான் வைக்கணும் அப்படின்ட்டு தேவை கிடையாது. உங்கள்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்கள் வந்து ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமாட்டு அந்த 1 ரவுண்டை வந்து 2 ஃபோல்டாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா அதை வந்து ரன்னிங் ஸ்டிச்சு, அது வந்து ஓப்பன் சைடு வந்து திறந்துருக்கணும். அந்த ஓப்பன் சைடில் நம்ம என்ன பண்ணணும்னா ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். சரிங்களா? ரன்னிங் ஸ்டிச் மேலே குத்தி கீழே குத்தி மேலே குத்தி கீழே குத்துறது தான் ரன்னிங் ஸ்டிச். ஓகே, அந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஓப்பன் சைடு முடிந்தது வரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி எனக்கு ஒரு 8 பெட்டல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ நான் எனக்கு வந்து 8 பெட்டல்ஸ், உங்களுக்கு வேணால் 10, உங்களுக்கு ஒரு 5, 6 எத்தனை வைக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த பெட்டல்ஸ் அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே குத்தி வைக்க பின்ன மேலே எடுத்துகிட்டு அப்படி குத்தி மேலே குத்தி கீழே குத்தி அப்படி ரன்னிங் ஸ்டிச் போட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா? ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் சைடை ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லா படலையுமே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதை நாட் போட போகிறேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா அதை அவிழ்ந்து வராதபடிக்கு என்ன பண்ணிக்கணும்னா நாட் போட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? கரெக்டாக நாட் போடுங்க. அது பிரிஞ்சு வந்துடவே கூடாது. கரெக்டாக போடணும். போடுற ஒர்க் வந்து கரெக்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. நாட் வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். வந்துட்டு அந்த மீதம் இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் இருக்கிற த்ரெட் வந்து அப்படியே இருக்கட்டும், அதை வந்து கிளாத்தில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகே, பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துச்சு. இனி வந்து அதை நான் இந்த நீட்டில் வந்து கீழே ஃபிட் பண்ணுங்கள் கிளாத்தில். அடுத்து ஒரு அக்ரிலிக் ஃப்ளாஸ் எடுத்துருக்கிறேன். அந்த ஃப்ளாஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பேர்ல் பீடும் கொடுத்துக்கிறேன். அதில் அந்த பேர்ல் பீடும் வச்சு என்ன பண்ணிக்கணுன்னா அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பேர்ல் பீட் இல்லை, உங்களுக்கு என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு இது தான் வைக்கணுன்ட்டு இல்லை. நெட் கிளாத்துக்கு அப்புறம் சேட்டின் கிளாத் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிட்டு, நெட் கிளாத் ஃப்ளவர் டெஸ்ட் சென்ட் பண்ணி அனுப்பு.